செகண்ட் மூவ் என்னென்னா ஆங்கிள்கானது. பாருங்கள், ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கோம். காலை ஃப்ரண்ட்டில் அப்படி கீழே பண்ணணும், மேலே பண்ணணும், கீழே பண்ணுங்கள், மேலே பண்ணுங்கள். 2 காலையும் மாற்றி மாற்றி பண்ணணும். இப்படி ஏரில் வச்சு பண்ண முடியாதவங்க தரையில் வச்சு கூட பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள். இப்படி வந்துடுங்க. இப்போ அடுத்த ஆங்கிள் மூவ் பாருங்கள். இப்படி பண்ணுவோம், இந்த சைடு டில்ட் பண்ணுறோம். உள் பக்கம் டில்ட், வெளிப்பக்கம் டில்ட். ஓகே, உள் பக்கம் டில்ட், வெளிப்பக்கம் டில்ட், உள் பக்கம் டில்ட், வெளிப்பக்கம் டில்ட். பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. முடியாதவங்க பக்கத்தில் ஒரு சேர் போட்டுக்கோங்க. அடுத்தது ஃபுல் ரொட்டேஷன் ஆஃப் ஆங்கிள்ஸ். 2 மூவும் சேர்ந்த மாதிரி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கிளாக் வைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி போயிட்டு வரணும். கால் ஒரு 5 தடவை பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் அதர் டைரக்ஷன். ஓகே, சப்போர்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் ஒரு சேர் வச்சுக்கலாம். ஓகே, தேர்டு மூவ் ரொம்ப சிம்பிள். ஆர்ம் சர்க்கிள்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன், சைடில் பண்ணி காமிக்கிறேன். கையை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க ஷோல்டர் லெவலில். ஃபஸ்ட்டு சின்ன சர்க்கிள்ஸ் ஒரு 5 தடவை பாருங்கள். அதே லெவலில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு 5 தடவை பண்ணுங்கள். இப்போ பெரிய சர்க்கிள்ஸ் ஒரு 5 தடவை கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். ஓகே, இப்போ ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 5 தடவை பெரிய சர்க்கிள்ஸ். ஓகே, இப்போ அதோட பெரிய சர்க்கிள்ஸ் பாருங்கள், முடிகிற அளவுக்கு பண்ணுங்கள். ஒரு 5 தடவை பண்ணலாம். இப்போ அதோட பெரிய சர்க்கிள்ஸ் ஒரு 5 தடவை. ஓகே, கையை நடுவில் கீழே இறக்கவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சென்டர் பாயிண்டில் வந்துட்டு கையை கீழே இறக்கிக்கோங்க. அவ்வளோதான். ஃபோர்த் மூவ் என்னன்னு கேட்டிங்கன்னா நெக்குக்கான மூவ்ஸ். முதல்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஹெட் புஷ் அண்ட் ரெசிஸ்ட். கையை 2ஐயும் வச்சு தலையை முன்னாடி தள்ளணும், முன்னாடி தள்ள விடாமல் கழுத்தை பின்னாடி வைக்கணும். அப்போ ஒரு பாயிண்டில் அப்படியே நின்றுக்கோங்க. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தலையை முன்னாடி தள்ளுவோம், ஆனால் தள்ள விடாமல் கழுத்தை வச்சு பின்னாடி தள்ளணும். அவ்வளோதான். ஓகே, இது மாதிரி ஒரு 2 or 3 டைம்ஸ் பண்ணலாம். அடுத்தது சீக் புஷ் அண்ட் ரெசிஸ்ட். பாருங்கள், கையை இப்படி வச்சுக்கலாம், முகத்தை இப்படி தள்ளணும், ஆனால் முகம் அந்த பக்கம் போகணும். ரெசிஸ்ட் பண்ணுங்கள், தள்ள விடாமல். அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டில் ஒரு 10-15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கோ. ஓகே, கை எடுத்துடலாம். ஓகே, கை இப்படி வச்சுக்கோங்க, முகத்தை இந்த பக்கம் தள்ளணும், ஆனால் தள்ள விடாமல் முகம் இந்த பக்கம் போக ட்ரை பண்ணணும். அந்த ஒரு பாயிண்ட்லேயே நிற்கணும். ஓகே, அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தெரிஞ்சுதுன்னா கழுத்து அந்த பக்கமும் போகாது, இந்த பக்கமும் போகாது. ஓகே, அந்த பாயிண்ட்டை ஒரு பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க, அப்படியே நிறுத்திக்கோங்க. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ். அவ்வளோதான். 5th மூவ் ஃபுல் பாடிக்கானது. நேற்றுக்கு நம்ம பார்த்தோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஹூலா ஹூப்பிங். ஹூலா ஹூப் சுற்றி நம்மக்கிட்ட இல்லை.